SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த பிளாட்ஃபார்ம் வந்து எல்லாருக்குமே கிடைக்காது. கிடைக்கிற வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இதுலேயே வந்து நம்ம கற்றுக்கவும் செய்யலாம், ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணவும் செய்யலாம். அது எப்படின்னா ஒருத்தவங்க வந்து இதில் ஜாயின் பண்ணுறது மூலயமா கோர்ஸ் படிக்கிறதுக்கு ஆஃபர் கொடுப்பாங்க. அந்த கோர்ஸை நம்ம படித்து மினிமம் 1500 மேக்ஸிமம் 21,000 வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க 9994104160. இந்த நம்பருக்கு உங்களோட நேம் அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணினா அவங்க உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப். சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் இன்னைக்கு 5 முட்டை, 5 தக்காளி வந்து தண்ணியில் நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி முட்டையில் கோடாக வந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் கிரேவி பண்ணும்போது மசாலா நல்லா இறங்கும். அதே மாதிரி வேக வச்சுருக்க தக்காளியில் நான் தோல் வந்து தனியாக எடுத்துடுறேன். ஸோ அப்போ தான் வந்து நல்லா க்ரீமியான கிரேவியாக நமக்கு கிடைக்கும். இப்போது இந்த நம்ம வேக வச்சுருக்க தக்காளியை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா தக்காளியும் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போது ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் ஜீரகம், கூடவே 2 பச்சை மிளகாய் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். கூடயே நல்லா ஃப்ளேவருக்காக 2லேருந்து 3 பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பூண்டோட பச்சை வாசனை நல்லா போகணும். ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய வெங்காயம் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு நல்லா வந்து வேகணும். ஸோ அந்தளவுக்கு நம்ம இதை வந்து வதக்கிக்கலாம். அதுதான் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா வந்து நல்லா வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி, அதை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து புளிப்பு டேஸ்ட் அந்தளவுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா தக்காளி வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தக்காளி நல்லா குக் ஆகிற அளவுக்கு வேக விட்டுறலாம். ஸோ தக்காளி வெந்துட்டு இருக்க டைமில் ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, கூடையே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் நான் சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கிறேன். காஷ்மீரி மிளகாத்தூளுக்கு பதிலாக சாதா மிளகாத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு. தக்காளி வந்து நல்லா மேஷ் பண்ணி நல்லா திக்காக வந்து இதை நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி ஆனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட்டு, அதை வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கிரேவி வந்து சப்பாத்தி, சாதம், நானுக்கெலாம் வந்து சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ரெகுலர் கிரேவியை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்லேயும் இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து மெயினாக வந்து சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு ஆப்டான கிரேவியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து நான் 1 பச்சை மிளகாய் ஒரு ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கிறேன். இதை மூடி வச்சு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா முட்டை, அதை வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம எதுக்காக கூட அதில் வந்து முட்டையில் போட்டுக்கிட்டோன்னா அப்போ தான் மசாலா வந்து நல்லா முட்டையில் இறங்கும், அதுக்காக. ஸோ இப்போ இதை லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பியும் இதை மூடி வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க விட்டுடலாம். இப்போவே கிரேவி ஓரளவுக்கு திக்காக தான் இருக்குது, இருந்தாலும் முட்டைக்குள்ளே மசாலா இறங்கிறதுக்காக நம்ம மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா தலன்னு கொதிச்சு சூப்பராக குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா திக்காகவும் இருக்குது. ஸோ நீங்கள் சாதத்துக்கு கூட ஆட் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல. சப்பாத்தி கூட இருக்கும்போது ஓரளவுக்கு இந்த திக்கான கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. இது வந்து மூடி வச்சுருந்தாலும் அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா மூடி வச்சு வேக வைங்க. ஸோ இது அப்படி நம்ம வந்து சர்வ் பண்ணி